ஏன்னா நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அதனால். இப்போ அவங்க வந்து ஜாதகம் வந்து 35 இயர்ஸ் இல்லைங்களா. இப்போ வந்து ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, மேஷ லக்னம். லக்னத்துக்கு என்ன நட்சத்திரம்? அவங்க பூரட்டாதி நட்சத்திரம். பொதுவாகவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் அடுத்தவங்க கடனை கட்டுறவங்க அப்படின்னா என்னங்க, இவங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு வழிகாட்டியாக இருந்துகிட்டே இருப்பாங்களா வழிஞ்சு யாரும் இவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதினா 6ஆம் இடம் முடக்காயிரும். அடுத்தது சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னா 6ஆம் இடம் முடக்காய்க்கும். சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம்னா 8ஆம் இடம் முடக்காயிரும். அடுத்தது லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரம் முடக்காயிரும். அப்போ அதாவது பரணினா லக்னம் முடக்கு 5. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கும்னா 5, 6, 8ஆம் இடம் பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது 2, 8. இவங்களுக்கு மெயின் பிரச்சனையே இந்த 2, 8 தான் பிரச்சனை. குடும்பம், பொருளாதாரம், திருமணம். ஒன்று திருமணம் லேட்டு, இல்லைன்னா திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனை. அதாவது திருமணம் ஆன நாள்லேருந்து நிம்மதி இல்லை. சரிங்களா. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை புதன் திசை நடந்துட்டு இருக்குது. நான் சொன்னேன், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வீடு முடக்கு, செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டால் கணவனால் பாதிப்பு அடைவார்கள். இது பெண் ஜாதகம் தானேங்க சார்? கணவனால் பாதிப்பு அடைவார்கள். அதுவும் 2ஆம் இடத்துல மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வீட்டில் மாந்தி சூரியனுடைய சாரத்தில் இருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும். மனசு ரீதியான பிரச்சனை இருக்கும். 5ஆம் இடம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து பிரச்சனை இருக்கும். குழந்தை இல்லையா, இல்லை குழந்தையினால ஒரு இது இருக்கும். 6ஆம் இடம் கடன், நோய், வழக்கு, வேலை. ஒரு வேலைக்கு போக முடியல, எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்ய முடியல, அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியலைங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அழுத்தத்தை இந்த காலகட்டம் தான் நம்ம கொடுக்கும். ஏன்னா இப்போ நான் தான் சொல்லிட்டேன், திசாபுத்தி நடக்கும்போது சொல்லிட்டேன், புதன் திசை நடக்குது. புதன் 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துறாரு. அப்போ என்னன்னா இவங்க அனுபவிச்சு இவங்க செஞ்சுட்டு வந்த கர்மாவை பூரா இந்த திசை தான் அவங்களுக்கு கொடுக்கறது. புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம். 2, 7 வாழ்க்கை துணை மூலமாகவும் பார்க்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் யாரை சந்திச்சு ஒரு பெண்ணா இருந்தா கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூலமா தான் இவங்களுக்கு காசு போகும். அவங்க மூலமா தான் இவங்க கர்மாவை அனுபவிப்பாங்க. ஆமாவா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லிடுறேன். பாருங்க மேடம், நீங்க சொன்னது கரெக்ட். அவ்வளவுதான். நேயர்கள் ட்ரூ உண்மை. மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா நீங்க பதிவு பண்ணுங்க கமெண்ட்ல. இது போல மத்த ஜாதகத்துல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதோ ட்ரூ 100% போட்டிருக்கீங்க. உங்களுக்கும் வேற டவுட்ஸ் இருந்தா நேரடியாக ஒரு நம்பர் வந்திருக்காரு, அவரும் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனால் ஆன்லைன்ல வந்து வெயிட் பண்றாங்க. அவங்க பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு பார்த்துருவோம். மொத்தம் 421 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ என்னன்னா ஓகே சின்னதா இப்போ என்னன்னா நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா, கடன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த நம்பர் இருக்கு பாருங்க, 9345009939 750293307. ஈரோட்டில், திருச்செங்கோட்டில், சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் சென்னை அப்பாயின்மெண்ட் வேணும்னு கால் பண்ணி பதிவு பண்ணிட்டீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வருவேன். அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்குற மாதிரி இருந்தால் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, பேரை அனுப்பிச்சி விட்டு பதிவு பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த லைவ் செஷனில் வந்தவங்களுக்கு கால் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜ் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கான ரெமெடியை நான் வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கமெண்ட்
இவங்க என்ன சொல்லுங்க? ப்ளீஸ் நீங்க நீங்க நல்ல மங்களகரமான இருக்கீங்கம்மா. மங்களகரமா இருக்கீங்கம்மா.